நம்ம கட் ஆஃப் பண்ணுறதுக்கோ இல்லை திரும்பி ரீஆன் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறோம். ஒன்று ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் சென்சார். காய் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஃப்ளோவில் இருக்கிற கூலிங் வந்து கரெக்டாக இருக்கா இல்லை ஆக்சிடென்ட் ஆகாது வந்து செக் பண்ணி எம்சி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கரெக்டாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? சென்சார் வந்து இவ்வளோ தான் ஏசி நார்மல் மார்க்கும் போடல. அதுபோக ஜீரோ கிராஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஜீரோ கிராஸ் எதுக்குன்னா ஜீரோ எப்போ கிராஸ் ஆகுன்றது டிடெக்ட் பண்ணி மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து சிக்னல் வச்சுக்கோ எப்போ ஃபேன் மோட்டர் ஆன் பண்ணுவோம் அந்த டைமில் வந்து ஜீரோ பாயிண்ட் டச் பண்ணும்போது ஆன் பண்ணிவிடும். இதெல்லாம் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கும். கண்ணில் பார்க்க முடியாது. ஆக்சுவல் ஸ்டெப்பில் மட்டும் செக் பண்ண முடியும். ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஐஆர் டிஸ்பிளே ஸ்லிப்பர் மோட்டர். ஸ்லிப்பர் மோட்டர் என்னன்னா ஸ்விங் மோட்டர். ஓகேங்களா? சிங்க்ரனைஸ்டு மோட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து ஸ்டெப்பாக இருக்கும். அது வந்து ஒரு யூரோ 90 தனியாக அதுக்குன்னு சிம்பிள் ஒரே ஒரு யூரோ 90 தானே. அதாவது ஸ்டெப்பர் மோட்டர் ஒன்றும் கிடையாது. டயக்ராமா போடலாம். யூரோ 90 எம்சி வந்து இன்புட் கொடுக்குது. ஸ்டெப்பர் மோட்டர் இருந்துதான் இது வந்து பார்த்தீங்கன்னா லீடு வரும். 1 2 3 ஸ்டெப்பர் மோட்டர் 5 வரை 6 வரைலாம் வருது. ஒரு ஸ்டெப்பு திரும்ப வருது. ஒன்றும் கிடையாது. இந்த அப்டேட்டில் வந்து மெயின் அவுட்புட்ஸில் கொடுத்துருவாங்க. இல்லைங்களா? ஒன்று விசிசி ஒன்று கிரவுண்ட் இருக்கும் போது இது ஒன்று நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். இந்த ஜாக் போடுறீங்களா போர்டில் அதில் வந்து உங்களுக்கு காமனாக விசிசியாக கிரவுண்டாக வந்துடும். இது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சிக்னல் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பொசிஷன் வைக்கிறீங்களா அது திரும்ப போடும். இவ்வளோ தான். இது வந்து நான் இவ்வளோ விஷயம் சொல்லும்போது இது உங்களுக்கு ஈஸி தான். ஒண்ணு வந்து இது மாதிரி கண்டிப்பா ஈவன் கொடுத்து போனா 2 ஸ்விங்கிங் ஜாக் இருக்குவா. ஒரே யூனிட் வச்சு சிங்கிளுக்கும் ரிலே ஆபரேட் ஸ்விங்கிங் உங்களுக்கு மல்டி ஸ்டெப் இல்ல. அதனால 2 ஈவன் போடுவோம். தனியா யூனிட் ஒரு தனியா 3 ஈவன் போடுறாங்க. ஒண்ணு வந்து ரிலே ஆபரேஷனுக்கு மிச்சம் 2 வந்து இந்த ஸ்விங் மோட்டர் ரெண்டு வச்சு ஆபரேட் பண்ணா 1 வச்சு 4 மொத்தம் 8 4 7 சேனல் இருக்குன்னா இது வந்து 3 சேனலா சிக்னல் கொடுத்துருவோம். அது நீங்க இப்போ நீங்க சிங்கிள் மோட்டர் சர்க்யூட் போட்டுக்காது சிம்பிள் தான். ஓகேங்களா? 2 யூனிட். ஆமா. இப்போ நீங்க ஒரு போர்டை ட்ரேஸ் பண்றீங்க அப்படின்னா பார்த்து பிரிச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வேலை ஈஸி. ஒரு போர்டுனா பார்த்து பிரிச்சுக்கோங்க. மட்டுமே 4 பார்த்து தான் இருக்கு. இன்டர்செக்ஷன் எஸ்எம்பிஎஸ் உங்களுக்கு பொதுவாக தெரியும். இதெல்லாம் எல்லாத்துக்குமே வரப்போகுது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் கனெக்ஷன் ஏசியா டிசியா. அப்புறம் ரிலேவோட அவுட்புட்லாம் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ஒரு யூனிட் மூலமா சிக்னல் கொடுத்து ஆக்டிவேட் பண்ண போகுது. டிஃபரன்ஸ் அப்பா நீங்க சர்க்யூட்ல இருக்கிற 2 சென்சாரோட வேல்யூ கரெக்டாக இருக்கணும். டிசி மோட்டர்னா டிசி மோட்டரோட ஃபீட்பேக் வரணும். ஏசி மோட்டர்னா ஃபீட்பேக் கிடையாது. பிடி மோட்டர்னா ஃபீட்பேக் இருக்கு. இது எல்லாமே நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் சினோரியா கரெக்டாக வேலை பார்ப்போம் அப்படின்றது. சரிங்களா? ரெண்டாவது வேற என்னது இது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த போர்டு எனேபிள் பண்றதுக்கு பவர் எல்லாமே வந்து எனேபிள் ஆகணும். ஐஆர் சென்சார் ஒயர்லெஸ் டிஸ்பிளே இது ரிமோட் மூலமா கனெக்ட் பண்றோம். அதுக்கப்புறமா டிஸ்பிளேல வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு டிஸ்பிளேல என்ன டெம்பரேச்சர் காட்டுது என்ன பண்றது மாற்றி ஐஆர் சென்சார் வந்து டேட்டா நம்ம எம்சி போடுறோம் இல்லையா? டிஸ்பிளே வந்து மொத்தம் எம்சி போயிடும். உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே போகும். எம்சி தான் போகும். இல்ல ஒரு மூலியமா 20 மூலியமா போகுமா டேட்டா போயிடும். ஐயா எத்தனை வருஷம் வேலை போகுது? 5 வோல்ட். ஈவன் எத்தனை வருஷம் வேலை போகுது? 5 வோல்ட் டேட்டா போயிடும். ஈவன் 5 வோல்ட் வேலை போகுது. அப்ப அது 12 வோல்ட் தான் அதிகமான வோல்டேஜ். இதுவே இருக்கிறது 5 வோல்ட் தான் இருக்காங்க. நீங்க 12 வோல்ட் கனெக்ட் பண்றீங்க. நீங்க கனெக்ட் பண்றீங்க. உங்களுக்கு கேட்கறேன் தேவையில்லை டேரக்டா நம்ம கொடுத்துருவோம்ல. இல்ல ப்ரோ டிஸ்பிளே சொல்றேன். நீங்க ஐஆர் ஓகே ஐஆர் டிஸ்பிளே கூட 5 வோல்ட் தான் போகுது. ஸ்ட்ரிங் ஒரு 5 வோல்ட் தான். 12 வோல்ட் டிஸ்பிளேல கொடுப்போம். நம்ம இது வந்து 12 வோல்ட் வந்து அந்த சவுண்ட் செக்மெண்ட் எல்இடிலாம் வேலை போகிறது 12 வோல்ட் இருக்கும். சரிங்களா? மற்றபடி வந்து ஐஆர் இது சவுண்ட் செக்மெண்ட் எல்இடினா இது வரைக்கும் கம்ப்ளைண்டே வந்தது கிடையாது. அதான் வரவே வராது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எம்சியூல இருந்து அவுட் ஃபர்ஸ்ட் வந்து சென்சார் தான் போகுது. ஆமா. ஃபர்ஸ்ட் சென்சார் போர்டு ஆன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பவர் எல்லாம் கரெக்டா இருந்தா எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆகும். சென்சார் வெளிய நிக்கும். எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆகி ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் அப்ஸ்ட்ரக்ஷனா டிஸ்டர்பன்ஸ் ஆகும். எஸ்எம்பிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் ஸ்டோர் ஆகிட்டு அவுட்புட் வோல்டேஜ் வந்துடும். அவுட்புட் வோல்டேஜ் எம்சி போயிடும். நீங்க ஆன் பண்றதுக்கு முன்னாடி இருந்து இது எல்லாமே டிடெக்ட் பண்ணி எம்சி கரெக்டா இருக்கும். நீங்க ஆன் பண்ண செகண்ட்ல இருந்து இது எல்லாமே கரெக்டா இருக்கும். ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம் விஷயம் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன் பண்ணுவோம். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுதான் ஏசி மோட்டர் இருக்கு போட்டுருங்க. மட்டுமே இது மேலே எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸ்விங் மோட்டர் நான் சொல்லிட்டேன். 5000 பார்த்துட்டீங்க. மொத்தமே அவ்வளோதான். ஒரு ஸ்விங் மோட்டர் செக்ஷனு, ஒரு அவுட்புட் ரிலே, ஒரு ஃபேன் மோட்டர் செக்ஷனு, ஒரு ஃபில்டர் செக்ஷன், ஒரு எஸ்எம்பிஎஸ், ஒரு அவுட்புட் வோல்டேஜ் 2. இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் வந்துருக்கு. நான் கிறிஸ்டல் இங்கே எடுக்கிறேன்.
சரிங்களா? கிறிஸ்டல் ஒன்று இருக்கு. கிறிஸ்டல் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர்னு சொல்லுவாங்க. இதை அதை வந்து சுவிட்சிங் பண்ணுறதுக்காக இதை நம்ம பயன்படுத்துறோம். மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் சுவிட்சிங் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலை எல்லாமே இது செய்யும். இதெல்லாம் இது வந்து அப்படியே பிளைண்ட் ஆகிடும், ஹேங் ஆகிடும். சம் சென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வோல்டேஜும் ப்ரெசென்ட் ஆகும், பட் போர்ட் ஆன் ஆகாது. அது காரணம் இந்த கிறிஸ்டல் வச்சு சுவிட்ச் பண்ணி வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து பல்ஸ் கொடுக்கல அப்படின்னா இது வந்து போர்ட் ஆன் ஆகாது. சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்டல் ஐடி ஒன்றும் கிடையாது. மொத்தமே 4 வேல்யூ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். 4, 8, 10, 16 இதோட முடிஞ்சு போகுது. 4 வேல்யூ மேலே நம்ம எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? இதெல்லாம் மெகா ஹெர்ட்ஸ் தான் நம்ம போட்டிருப்போம். அது 8 மெகா ஹெர்ட்ஸ், 10 மெகா ஹெர்ட்ஸ், 16 மெகா ஹெர்ட்ஸ். ஆமாம், இது செக் பண்ண முடியாது. நான் செக் பண்ணுறேன்.